இந்த 76 வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ நெருப்பாடுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு, இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் நம்முடைய இயக்கம், நம்முடைய கழகம் இன்றைக்கும் அவங்க வலிமையோடும் இளமையோடும் நடைபெற்றிருக்கிறதுனா இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கதான். இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய அடைமைகள்லாம் எப்படியாவது தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு புத்தகம் கொடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது படித்திருக்கணும் அப்படின்னு பல்வேறு வகையை முயற்சிட்டு இருக்கிறாங்க. புதிய கல்வி கொள்கையை கொண்டு வராங்க. புதிய கல்வி கொள்கை எடுத்துக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்துடும், மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிப்பாங்க, மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில சமஸ்கிருதத்தை சேர்ந்து திணிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய தலைவர் தான் ஆரம்பத்திலேயே புதிய கல்வி கொள்கை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணார். ஒன்றிய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக சொல்றார், மற்ற மாநிலங்கள் தான் இருக்குது புதிய கல்வி கொள்கை, தமிழ்நாடு மட்டும் நிராகரிக்கிறது. நான் கொடுத்தவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு சும்மா கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய வரிப்பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2500 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்றிய அமைச்சர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறாங்க. நம்முடைய தலைவர் சொன்னார், புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதத்தை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் ஹிந்தி திணிப்ப குறுக்கு வழியை கொண்டு வர, குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிற. 2500 கோடியில நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நேரத்திலையும் புதிய கல்விக் கொள்கையை விட மாட்டேன்னு சொன்னா நம்முடைய முதலமைச்சர் கழகத்தில் இன்னைக்கு